అది ఫేక్ ఫేక్. Hello favorite Gen Z people, welcome back to another video of Spill Tea with Andrea. ஸோ கைஸ், நீங்கள் என்ன மிஸ் பண்ணிங்களா? நான் உங்களை ரொம்ப 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 மிஸ் பண்ணேன். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் டீயை ஸ்பில் பண்ணுறதை விட உங்களுக்கெல்லாம் ஒரு ரியாலிட்டி செக் கொடுக்கலான்னு வந்திருக்கேன். ஆக்சுவலி நம்ம ஜென்ரேஷனில் நிறைய பேர் ஃபேக் லவ் இருக்குது, ஃபேக் ரிலேஷன்ஷிப் இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் யூ நோ வாட் வி கேனாட் ஈவன் ஃபைண்ட். நம்மளுக்கு வந்துட்டு சந்தேகமே வராது, அப்படிப்பட்ட ஒன்று தான் ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப்ஸு. நம்ம வந்துட்டு கண்டே பிடிக்க முடியாது இது ஃபேக் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு கண்டே பிடிக்க முடியாது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சில சயின்ஸ்லாம் சொல்லுவேன் ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப்ஸு. அது வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தால் தே ஆர் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ, ரன் அவே ஃப்ரம் தம். உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு நான் டிட்டாச்மெண்ட் பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறேன். அண்ட் தென் ஹவு டு டெவலப் தட் ஐ டோன்ட் கேர் மைண்ட் செட், பிகாஸ் மைண்ட் செட் இஸ் எவ்ரி திங் ப்ரோ. ஸோ லெட்ஸ் கெட் பேக் டு த வீடியோ. நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியெல்லாம் கேட்கலாம், இந்த மாதிரி நீ யார் இதெல்லாம் சொல்ல, உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். பட் ட்ரஸ்ட் மீ கைஸ், நான் வாங்கின டோட்டல் நம்பர் ஆஃப் செருப்படிஸ் வச்சு ஒரு செருப்பு கடையே போடலாம், அந்த அளவுக்கு செருப்படி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ யூ கேன் ட்ரஸ்ட் மீ ஆன் திஸ். சைன் நம்பர் 1, கட் ஃபீலிங் ப்ரோ. 100%ல் 90% ஆஃப் த டைம் என்னோட கட் ஃபீலிங் தான் ஒர்க் அவுட் ஆகும். பட் கெஸ் வாட், நான் வந்துட்டு அதை பற்றி கண்டுக்கவே மாட்டேன், மதிக்கவே மாட்டேன். பட் செருப்படி வாங்கிட்டு வருவேன். நிறைய பேருக்கு இந்த கட் ஃபீலிங் ரொம்ப ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். நம்ம வந்துட்டு ஆக்சுவலி இனிஷியல் ஸ்டேஜில் இக்னோர் பண்ணிடுவோம். என்னடா ஒரு வாரி ஆடாக இருக்கே, என்னமோ ஒரு நெகட்டிவிட்டியாக இருக்கே அப்படின்னு தோணும். பட் கடைசியில் நம்ம அதை இக்னோர் பண்ணிடுவோம். ஸோ கட் ஃபீலிங்கை நம்புங்க. சைன் நம்பர் 2, தே இக்னோர் யூ. இது வந்துட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்கள் கூடயே இருப்பாங்க, அப்படியே நீ தான் எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வந்துட்டு இக்னோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் தேல் மேக் யூ ஃபீல் லைக் யூ டிட் த மிஸ்டேக். உங்களை வந்துட்டு ஆக்சுவலி எமோஷ்னலாக வீக் பண்ணிடுவாங்க, எமோஷ்னலாக மேனிப்புலேட் பண்ணிடுவாங்க. அண்ட் உங்கள் கூட வரதே எப்படின்னா என்னமோ ஏதாவது தேவைன்னா தான் வருவாங்க. they don't genuinely like talking to you. பட் ஏதாவது வந்துட்டு அவங்களுக்கு நீடு அப்படின்னா மட்டும்தான் அவங்கள யூஸ் பண்ணிக்க தான் வருவாங்களே தவிர ஒரு ஜென்யூனாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணலான்னு வரமாட்டாங்க. நம்பர் 3, தே புலி யூ. இது வந்துட்டு நிறைய பேர் புல்லிங்கை வந்துட்டு எப்படி நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஃப்ரெண்ட்லி ஜோக்ஸ்ன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி தேர்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃப்ரெண்ட்லி ஜோக்ஸ் அண்ட் புல்லிங். புல்லிங்னா சொல்கிறேன் கேளுங்களேன், தேவையில்லாமல் அவங்களோட அப்பியரன்ஸ் பற்றி கலாய்க்கிறது, தேவையில்லாமல் வந்துட்டு பின்னாடி போய் உங்களை பற்றி கழுவி ஊற்றுறது, மற்றவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக உங்களோட இமேஜ் டேமேஜ் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு தே திங்க் தட் இட்ஸ் கூல். பட் இட்ஸ் நாட், இட்ஸ் ஜஸ்ட் ஜோக்கர் மெட்டீரியல். ஆக்சுவலி நிறைய பேர் இப்படி இருக்காங்க தெரியுமா? பட் சீரியஸ்லி நீங்கள் ஆனால் கண்டுக்கூடாது கைஸ். நீங்கள் வேணால் சில்லாக இருக்கணும். யூ ஹாவ் டு ஜஸ்ட் டிடெக்ட் தெம் அண்ட் லெட் தெம் கோ அவுட் ஆஃப் யுவர் லைஃப். நம்பர் 4, தே டாக் டு யுவர் எனிமீஸ். ஆக்சுவலி இது வந்துட்டு நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா இட்ஸ் ஓகே டு டாக் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் எனிமி அப்படின்னு நினச்சிருக்காங்க. பட் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் வில் நெவர் டாக் வித் யுவர் எனிமி கைஸ். சைன் நம்பர் 5, தே நெவர் ஸ்டாண்ட் அப் ஃபார் யூ. அது எப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராப்ளமில் மாட்டிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யுவர் ஃப்ரெண்ட் டசன்ட் வாண்ட் கெட் இன்வால்வ் இன் தட் ப்ராப்ளம் அண்ட் தட்ஸ் டோட்டலி ஃபைன் பிகாஸ் தே ஆர் ப்ரொடெக்டிங் தெம்செல்ஸ் அண்ட் அவங்களுக்கு அவங்க தான் முக்கியம். அண்ட் இட்ஸ் டோட்டலி அக்ரியபிள், இட்ஸ் டோட்டலி ஃபைன், எல்லாருமே அதை பண்ணுறது தான். பட் இட் கெட்ஸ் டு த பாயிண்ட் வேர் நீங்கள் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அழுதுட்ருக்கீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் ஒரு ப்ராப்ளமில் சிக்கிட்டீங்க அதனால் அவங்களும் மாட்ட வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு எதுக்கு அழுகிறன்னு கூட கேட்காம லைக் தே ஆர் நாட் ஈவன் கம்ஃபர்ட்டிங் யூ. லைக் பார்த்துக்கலாம் விடு, அந்த வார்த்தை கூட சொல்லனா என்ன ஃப்ரெண்ட்ஸ் அவங்க? நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஒரு பர்சன் வந்துட்டு உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க ஏதோ ப்ராப்ளமில் மாட்டிட்டு. அண்ட் தே ஆர் சோ கால் ஃப்ரெண்ட், லிட்ரலி அவங்க எதுக்கு அழுகிறாங்க தே won't even ask. They'll be like, why should I ask you? Why should I stand up for you? Bro, you're their best friend, you have to. And number 6, they replace you. கொஞ்சமாக உங்களை வந்துட்டு இக்னோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு உங்களை வந்துட்டு நீங்கள் தான் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ப வைப்பாங்க. அண்ட் கடைசியில் வந்துட்டு they'll replace you. அண்ட் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் கூட உங்களை விடலாம் பெட்டராக இருக்காது. பட் ஸ்டில் they replace them over you. அண்ட் இட்ஸ் டோட்டலி ஃபைன். ஸோ அப்படி யாராவது வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாமே நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு ரீசனுக்காக தான் நடக்கும். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு வந்துட்டு மனம் தளர விட்டுறாதீங்க. ஐ எம் பிரிட்டி ஷுர் தட் இந்த வீடியோ கிளிக் பண்ணவங்கலாம் வந்துட்டு முழிச்சிட்டு இருப்பீங்க, இது ஃபேக் ஃப்ரெண்டா இது ரியல் ஃப்ரெண்டா அப்படின்னு. யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹேஸ் எனி ஒன் ஆஃப் தீஸ் சைன்ஸ் ப்ளீஸ் அவங்கள விட்டு போயிருங்க.
அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க அண்ட் இப்போ இருக்காங்க அப்படின்னு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் now we'll move to the next part. Now let's talk about the art of detachment. உங்களுக்கு ஒரு reassurance தரேன் தட் ஒரு பர்சன் கிட்டேருந்து நீங்கள் டிட்டாச் ஆகிட்டிங்கன்னா வைங்களேன், ஒரு 1 to 2 days you'll feel very guilty, you'll feel something bad. ஐயோ நான் இப்படி பண்ணியிருக்கூடாதோ, அது என் ஃப்ரெண்டாச்சே, நான் இவங்க கூட வந்துட்டு ரொம்ப கனெக்ட் பண்ணியிருந்தேனே, இவ்வளோ வருஷம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தேனே, நான் ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு வந்துட்டு 2 days வந்துட்டு ஃபீல் ஆகும், அப்படி தான் ஆகும். பட் 2 டேஸ்க்கு அப்புறம் யூ வில் கம் டு ரியலைஸ் தட் இட்ஸ் த பெஸ்ட் டிசிஷன். அண்ட் நிறைய பேரால் டிட்டாச் ஆகாத ஒரு மெயின் ரீசன் என்ன தெரியுமா? யூ வில் ஹாவ் அ லாங் மெமரிஸ் வித் தட் பர்சன். ஸோ பாஸ்டில் வந்துட்டு என்னை இப்படி ட்ரீட் பண்ணாங்க, பாஸ்டில் வந்துட்டு என்னை ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்க அப்படின்னு நினைப்பாங்க. பட் வாட் அபவுட் த ப்ரெசன்ட் ப்ரோ? they are treating you like shit. let them treat you like shit. நீங்க வந்துட்டு மூவ் ஆன் ஆயிருங்க. you detach yourself from that person. so first of all, if you want to detach, first block them. and then அவங்களோட அப்டேட்ஸ் ஒன்று கூட உங்களுக்கு வரக்கூடாது. அண்ட் வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் பார்க்காதீங்க. that's it. ignore them bro, they are not that worth it. அவங்க வர்த்தா நீங்களே வந்துட்டு உங்ககிட்ட கேட்டுக்கோங்க, are they really worth it? no right? no. So then why are you wasting your time? Just ignore them. They don't exist in your world அப்படின்னு. They don't actually exist in your world. If you decide to cut off any person, நீங்கள் வந்துட்டு அந்த மென்டாலிட்டிக்கே போயிடுவீங்க தட் they don't exist in my world அப்படின்னு. மற்ற பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸ்லோவாக வந்துட்டு ஃபைண்ட் your ஃப்ரெண்ட்ஸ் குரூப். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு அப்படி கிடைக்கலன்னா be alone. being alone is great bro. அண்ட் பீயிங் அலான் டசன்ட் மீன் யூ ஆர் லோன்லி. நான் வந்துட்டு ஆக்சுவலி எனக்கு நிறையா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சரியா, நான் நிறைய பேர் கூட பேசுவேன். பட் சம்டைம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நானே வந்துட்டு தனியாக இருப்பேன். நானே வந்துட்டு அப்படியே ஆழ்ந்த சிந்தனையில் போயிடுவேன். சிந்தனை வந்துட்டு என்னோடய ஃப்யூச்சர் பற்றி என்ன நடக்குது அது இதுன்னு யோசிப்பேன். அண்ட் தென் நான் வந்துட்டு என்னை போராகவே நான் ஃபீல் பண்ண விட மாட்டேன். இப்போ கூட பார்த்தீங்களா நான் தனியாக தான் இருக்கேன், பட் ஐ எம் டாக்கிங் வித் யூ கைஸ். அண்ட் தென் நான் வந்துட்டு பாடுவேன், ஆடுவேன், என்னென்னமோ பண்ணுவேன். நான் வந்துட்டு கம்முனே இருக்க மாட்டேன் தனியாக இருந்தால். can start a YouTube channel like me and have hundreds of best friends. Trust me, உங்கள் ரியல் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூடயே தான் இருக்காங்க. பட் உங்களுக்கு தான் கண்டுக்கே தெரியாது. எனக்கே வந்துட்டு நிறைய வருஷம் ஆயிடுச்சு தெரியுமா, இவங்க தான் ரியல் அப்படின்னு கண்டுபிடிக்கவே நிறைய வருஷம் ஆயிடுச்சு. ஸோ உங்களோட மைண்ட் செட் இருக்கிற மாதிரியே பீப்புளை சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி நான் சொல்லிடுறேன். நானே வந்துட்டு ஏதாவது பண்ணிட்டேன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஐயோ இது பண்ணியிருக்கூடாதோ, ஐயோ இவங்களை வந்துட்டு ஹர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோமா, அவங்க என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்களே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்துட்டு ரொம்ப ஓவர் திங்கிங்கில் இறங்கிடுவேன். பட் they are like என்ன ஆக போகுது இப்போ, டோன்ட் கேர் ஆண்ட்ரியா, டோன்ட் கேர் அப்படின்னு வந்துட்டு எனக்கு ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அண்ட் யூ நீட் ஃப்ரெண்ட்ஸ் லைக் தேட். யூ டிசர்வ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் தேட். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு நம்மளோட மைண்ட் செட் பற்றி பேச போகிறோம். நம்ம அந்த ஐ டோன்ட் கேர் மென்டாலிட்டி எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு பேச போகிறோம். ஸோ நீங்கள் என்னோட லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் நான் 8th 9th ரொம்ப ஒரு பெரிய பேக்காண்டியாக இருந்தேன் அப்படின்னு. அண்ட் தட்ஸ் ட்ரூ, நான் பெரிய பேக்காண்டியாக தான் இருந்தேன். நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், யாராவது வந்துட்டு என்னை பற்றி ஏதாவது தப்பாக பேசிட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன், என்னால் தாங்க முடியாது, அப்படியே சண்டைக்கு போயிடுவேன். என்ன தைரியம் தான் என்னை பற்றி பேசுவேன் அப்படின்னு வந்துட்டு சண்டைக்கு போயிடுவேன். பட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. ஆக்சுவலி அதை வந்துட்டு நீங்கள் சொல்கிறத விட ஜஸ்ட் டோன்ட் கேர். வை ஆர் யூ கேரிங்? ரீசெண்டாக என்னை பற்றி ஒரு ரூமர்ஸ்லாம் கிளம்பிச்சு சரியா. பட் யூ நோ வாட் ஐ டிட்? ஐ டென்ட் கேர் பிகாஸ் நான் அது பண்ணல. அண்ட் ஐ நோ இட் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் நோ இட். தட்ஸ் இட். நான் எதுக்கு கேர் பண்ணும்? இவங்க சொல்கிறது வந்துட்டு எப்போ தெரியுமா ட்ரூ ஆகுது? when you start reacting to it. நிறைய பேர் என்னை புள்ளி பண்ணியிருக்காங்க. ஸோ பிஃபோர்லாம் இந்த 8th 9thலலாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியாக்ட் பண்ணுவேன், என்ன எப்படி நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்படின்னு. பட் இப்போ இல்லை, ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். 10thலேருந்து அந்த மைண்ட் செட் வந்துச்சு. யாராவது என்னை பற்றி கேவலமாக பேசினாங்கன்னா ஐ வில் ஜஸ்ட் பி லைக், ஓ அப்படியா, ஓகே அப்படின்னு இருந்துவேன். ஸோ அதுதான் அந்த மென்டாலிட்டி தான் உங்களுக்கு வேணும். ஜஸ்ட் ஸ்டாப் கேரிங். when you stop caring, உங்களுக்கு வந்துட்டு அந்த ஓவர் திங்கிங் நடக்காது. யுவர் மைண்ட் வில் பி ஃப்ரெஷ். யூ வில் பி ஏபிள் டு கான்சென்ட்ரேட் ஆன் யூஸ்ஃபுல் திங்ஸ். எனக்கு ஆக்சுவலி எனிமியே இல்லை இப்போது, பிகாஸ் ஐ ஹாவ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் ஹேட்டிங் ஆஸ் வெல். ஸோ நீங்கள் வந்துட்டு ஹேட்டிங்க்கு கூட ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுட்டிங்கன்னு பார்த்தீங்களா, உங்களை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. எல்லாம் நீங்கள் பண்ண உடனே தான் உங்களோட ஐ டோன்ட் கேர் எராவை நீங்கள் ரீச் பண்ணிட்டு தான் அர்த்தம். ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஆர் டோட்டலி நார்மல். வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு லெசன் தான், அவ்வளோதான். ஒரு தடவை வந்துட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்துட்டு செருப்படி வாங்கிட்டீங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி ஃபைண்ட் யுவர் ரியல் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் எனக்கு கண்டிப்பாக தெரியும் உங்களோட ரியல் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு உங்கள் கூடயே தான் இருக்காங்க. பட் யூ டோன்ட் ஜஸ்ட் see them. அண்ட் உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டீங்கன்னா யூ ஹாவ் மீ. ஜஸ்ட் உங்கள் கமெண்ட் செக்ஷன் இருக்குது, என்ன வேணாலும் வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணலாம்.
அண்ட் அதுக்கு தான் ஆக்சுவலி இந்த யூடியூப் வீடியோவே நான் கிரியேட் பண்ணேன். லைக் யூ கைஸ் கேன் டாக் வாட் எவர் யூ வாண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஃபீல் ஃப்ரீ. எதை பற்றியும் ஃபீல் பண்ணாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு வாழ்க்கை. சந்தோஷமாக இருக்கணும். ஓகே, ஸோ ஐ வில் மீட் யூ கைஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.